सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्द योगेन्द्र मदास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं चास्तामलकं च शिष्यं तम तोड़कं वाक्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिव समारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां परम्पराम्। अखण्डानन्द सम्बोधः वन्दनाद्यस्य जायते गोविन्दं तमहं वन्दे चिदानन्दतनुं गुरुम्। सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम இந்த கிரந்தம் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாரால் அருளப்பட்ட பிரகரண கிரந்தம். முழு வேதாந்தத்தையும் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொண்டு போற மாதிரி எழுதப்பட்டதான ஒரு அருமையான ஒரு கிரந்தம். சுமார் 1000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான 1000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு கிரந்தம். அதுல 395 வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ 395. அதுல எப்படி வந்தோம் அப்படின்னா, கடைசியா நம்ம பார்த்தது எப்படின்னாக்கா, இப்போ ஒரு அப்படி அந்த கண்டினியூட்டிக்காக சொல்றேன். காரண சரீரமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா வெஷ்டியாக வரும்பொழுது அவனுக்கு பிராக்யன்னு பேரு, சமஷ்டியாக வரும்பொழுது அவருக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஆத்மா இருக்கு இல்லையா, கான்சியஸ்னஸ் இருக்க, அதுவும் மாயையும் சேர்ந்ததையானால் அதுக்கு ஈஸ்வரன் பேரு. கான்சியஸ்னஸும் அவித்தியும் சேர்ந்ததையானால் அதற்கு பிராக்யன் அப்படின்னு, பிரகர்ஷேன அக்ஞா அப்படி புரிஞ்சுக்கணும், பிராக்யன் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டுமே அவித்யான்னு சொல்றதும் மாயைன்னு சொல்றதும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னாக்க, அப்போ காரண சரீரமானது இல்லையா, சமஷ்டி சரீரமும் வெஷ்டி சரீரமும் ஒண்ணுதான், வேற வேற பேர்ல அழைக்கும். அதை சமஷ்டியாக இருக்கும்போது மாயைன்னு சொல்றோம், வெஷ்டியாக இருக்கும் பொழுது அதை பிராக்யன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அப்படியே மனசை பத்தி எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சார். அப்புறம் மனசு இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே போய்கொண்டே இருந்தது. அப்படி வந்துட்டே இருக்கும்போது சூக்ம சரீரத்துக்கு வந்தார். சூக்ம சரீரம்னா என்ன அப்படின்றத சொன்னார். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் இல்லையா, 5 பிராணன், அப்புறம் மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், இப்படி இந்த 19 சேர்ந்ததுதான் லிங்க சரீரம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார். சில புஸ்தகங்கள்ல 17ன்னு சொல்லியிருக்கு, சில புஸ்தகங்கள்ல 19ன்னு சொல்லியிருக்கு. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சித்தத்தையும் அகங்காரத்தையும் சேர்த்துண்டா 19ன்னு சொல்றா. அது அப்படியே அந்தர்பாவமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா 17ன்னு சொல்றா. சொல்லி இதான் லிங்க சரீரம். இந்த லிங்க சரீரமானது இண்டிவிஜுவலா வெஷ்டியாக இருக்கும் பொழுது இதுக்கு தைஜசன்னு பேரு, சமஷ்டியாக இருக்கும் பொழுது அதுக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. வஸ்துதா இந்த ஹிரண்ய கர்ப்பரும் தைஜசனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அழகாக 395ல இந்த டாபிக் அப்படி எண்ட் பண்ணார். தயோர் உபாத்யோர் ஏகத்வே தயோர் அபிமானினோஹ சூத்ராத்மனஹ தைஜஸ்யாபி அபேதஹ பூர்வவத் மதஹ. பூர்வவத் முன்னாடி இந்த காரண சரீரத்துக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த சூத்ராத்மாவும் தைஜசமும், சூத்ராத்மா இரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடியதும் தைஜசனும்
அபேதம் தான் இல்லையா, அபேதம் தான் அப்படின்னா ஐடென்டிக்கல், இது வேற அது வேற இல்ல, இருவருக்கும் வேற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லி எப்படி சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம் வெஷ்டி சூக்ஷ்ம சரீரம் என்று ரெண்டும் உபாதி தான் தீர்மானம் பண்ணி, துவயோகோ உபாத்தியோகோ ஏகத்வே, ரெண்டு உபாதிகளுக்கும் அபேதம் ஏகத்துவம் இருக்கும் பொழுது அதனுடைய அபிமானியாக இருக்கக்கூடியதுக்கும் இல்லையா தீர்மானமாகிற காரணத்தினால காரண சரீர அபிமானி போலவே சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானியும் சூத்ராத்மாவாகவும் இல்லையா இருக்கக்கூடிய இரண்ய கர்ப்பரும் ஒன்றுதான், தைஜசனும் இரண்ய கர்ப்பரும் ஒன்றுதான், ரெண்டு பேருக்கும் வேற்றுமை இல்லை அப்படின்னு இதை சொன்னார், சொல்லி முடிச்சார். இப்போ இன்னொன்னு சொல்லணும். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை சொல்லிவிட்டார், காரண சரீரத்தை சொல்லிவிட்டார். இப்போ பாக்கி என்ன இருக்கு அப்படின்னா ஸ்தூல சரீரத்தை சொல்ல வேண்டிய நெசசிட்டி ஆயிடுது. ஸ்தூல சரீரம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பஞ்ச தத்துவங்கள் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா. அது தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்லிட்டு, ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹா அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயா ஓஷதிபியோ அன்னம் அப்படின்னு போறது. அதுல என்ன சொல்லிட்டு அப்படின்னாக்கா முதல்ல ஆகாசம் ஆத்மாவிலிருந்து வந்தது. ஆத்மான யோவேத நிஹிதம் குஹாயாம், எந்த பிரம்மன் உங்களுடைய ஹதயத்துல இருக்கா அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்துதான் இல்லையா ஆகாசம் பிறந்தது. ஆகாசம் சம்பூதம் அப்படின்னாரு. ஆகாசத்திலிருந்து வாயு சம்பூதம், வாயுவிலிருந்து அக்னி சம்பூதம், அக்னியிலிருந்து ஜலம் சம்பூதம், ஜலத்திலிருந்து அக்னி சம்பூதம், அக்னியிலிருந்து ஜலம் சம்பூதம், ஜலத்திலிருந்து பிருத்திவி சம்பூதம். இப்படி இந்த ஆர்டர்ல சொன்னார். ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேஹே ஆபஹ அத்ய பிருத்திவி அப்படின்னு 5 தத்துவங்களும் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தனித்தனியாக இருந்தது. தன்மாத்திரை அப்படின்னு பேரு. தன்மாத்திரையாக இருந்து கொண்டிருந்த இந்த 5 கோலகங்கள் இருந்தது. இந்த 5 கோலகங்களும் இப்படி இருக்கும் பொழுது அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு சேரலாம் அப்படின்னு பஞ்சீகரணம்னு டிசைட் பண்ணி பிளான் பண்ற ஸ்டேஜ்ல தான் அதனுடைய சத்துவத்தினுடைய அம்சத்தினால, சாத்விகமான அம்சத்தினால, ஆகாசத்தினுடைய சாத்விகமான ஒரு அம்சத்தினாலதான் காது அப்படின்னு ஒரு இந்திரியம் உருவாச்சு. வாயுனுடைய சாத்விக அம்சத்தினாலதான் பக்கு அப்படின்றது ஒண்ணு உண்டாச்சு. எது டச் அப்படின்றது ஒண்ணு. ஜலத்திலிருந்துதான் நாக்கு ரசனா அப்படின்னு உண்டாச்சு. அக்னியிலிருந்துதான் கண்ணு உண்டாச்சு. அப்புறம் பிருத்திவியிலிருந்துதான் மூக்கு உண்டாச்சு இல்லையா. ஏன்? ஆகாசத்தினுடைய குணமானது சப்தம் இல்லையா, வாயுனுடைய குணம் ஸ்பரிசம், அப்புறம் அக்னியினுடைய குணமானது ஒளித்தல் இல்லையா, தேஜஸ். ஜலத்தினுடைய அது ஈரமாக இருக்கும் தன்மை ரசனா இல்லையா. பிருத்திவியினுடைய தன்மை கந்தவதி பிருத்திவி, இந்த நாற்றம் வாசனையை அறிவது அப்படின்றது இந்த பிருத்திவி பூதத்திலிருந்து வந்தது. இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கும்போது ஆகாசத்தினுடைய சாத்விக அம்சத்துல இருந்து காது வந்தது, வாயுனுடைய சாத்விக அம்சத்தினால தொக்கு வந்தது, அக்னியினுடைய சாத்விக அம்சத்தினால சக்ஷுஷ் வந்தது, ஜலத்தினுடைய சாத்விக அம்சத்தினால ரசனா நாக்கு வந்தது, பிருத்திவியினுடைய மூக்கு வந்தது அப்படின்னு சரியா போச்சு லாஜிக்கு. இதனுடைய சமஷ்டி ஒண்ணு இருக்கு. எஷ்டிக்கும் சமஷ்டியும் ஒண்ணுன்றதுதான் நம்மளுடைய டாபிக் இல்லையா. இது வெஷ்டியா பார்க்கும்போது இப்படி வந்தது, சமஷ்டியா பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு, அது அந்தக்கரணமாக உண்டாச்சு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு இதெல்லாம் முன்னாடியே சொல்லிவிட்டார் இல்லையா. பஞ்ச தத்துவானாம் சமஷ்டி சாத்விக அம்சாத்து அந்தக்கரணஹா அந்தக்கரணாணி சம்பூதம் இல்லையா. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்தக்கரணம்னு ஆச்சு. இதே மாதிரி இல்லையா சாத்விக அம்சத்துல ராஜச அம்சமும் இருக்கு இல்லையா. இந்த 5 கோலங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரும் பொழுது மாயை திரிகுணாத்மிகா மாயினாலதான் வந்தது. சாத்விக அம்சத்தினால இந்த அறிவு புலன்கள், மனசு, புத்தி எல்லாம் வந்தது. அதுல இருக்கக்கூடிய ராஜச அம்சம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜச அம்சத்தினால ஆகாசத்துக்கு இருந்து வாக்
அப்படின்னு ஸ்பீச்ன்ற இந்திரியமானது உண்டாச்சு. அப்புறம் வாயுவிலிருந்து பாணின்றது உண்டாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் பாதை நெருப்புல இருந்து பாதேந்திரியம் உண்டாச்சு. ஜலத்திலிருந்து உபஸ்தம் என இந்திரியம் உருவாச்சு. அப்புறம் பிருத்திவியிலிருந்து குதம் மலங்கள்லாம் போகக்கூடியது உண்டாச்சு. இப்படி 5 ஆக்டிவ் புலன்கள் வந்தது. சமஷ்டியாக இதெல்லாம் சேர்ந்ததே. ஆனால் இந்த ராஜசாம்சத்தினால சமஷ்டியாக இந்த பஞ்சீகரணத்தினால என்ன உண்டாச்சு அப்படின்னா சமஷ்டி பிராண சரீரமும் உண்டாச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ இது அந்த பிளானிங் ஸ்டேஜ்ல ஆக்சுவல் கிராஸ் ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜஸ்ல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு இப்ப சொல்லிட்டே வந்தார். இப்போ ஆக்சுவலா இது எல்லாம் சேர்றது அப்படின்னு வச்சுங்க. சேர்ந்தது ஆனால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கிராஸா இருக்கக்கூடிய கிராஸ் பாடியானது உருவாச்சு அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு. இப்ப அதுதான் இப்ப நம்மளுடைய டாபிக். இப்ப பாருங்க 396வது ஸ்லோகத்துல இருந்து அப்படி பார்ப்போம். ஏவம் சூக்ஷ்ம பிரபஞ்சஸ்ய பிரகார சாஸ்திர சம்மதஹ அத ஸ்தூல பிரபஞ்சஸ்ய பிரகார கத்யதே ஸ்ருணு. ஏவம் இப்படியாக சூக்ஷ்ம பிரபஞ்சஸ்ய பிரகாரஹ சாஸ்திர சம்மதஹ, இப்படித்தான் சூக்ஷ்ம சாஸ்திரங்களில் ஒப்புக்கொள்ளபடியாக சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினுடைய பிரகாரம் உண்டாகும் விதத்தை சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம பூதங்களில் இருந்துதான் பஞ்சீகிருதமான ஸ்தூல போகங்கள் வரப்போறது. அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல சூக்ஷ்ம பிரபஞ்சமானது அது பண்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல உருவாச்சு. இந்த சமஷ்டியும் வியஷ்டியும் அபேதம்தான் அப்படின்றது எல்லாமே சாஸ்திர சம்மதம் அப்படின்றதை எடுத்துரைத்தார். ஏவம் சூக்ஷ்ம பிரபஞ்சஸ்ய பிரகாரஹா, சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படின்றதை இண்டிவிஜுவலா எப்படி வந்தது, வாக்காகவும் பிராணனாகவும் ஆய்வாகவும் பஞ்ச பிராணனாகவும் அதுவே டோட்டலாக இருக்கும் பொழுது இல்லையா இருக்கும் பொழுது அது எப்படி வந்ததுன்னாக்க ஹிரண்ய கர்ப்பராக இருந்து எப்படி வந்தார்ன்ற விஷயங்கள்லாம் எடுத்துரைத்தார். இப்போ அத பிறகு ஸ்தூல பிரபஞ்சஸ்ய பிரகாரஹா கத்தியதே. இப்ப என்ன சொல்ல போறேன், இந்த ஸ்தூலமான பிரபஞ்சம் உண்டாகும் முறை இருக்கு இல்லையா, அதை சொல்ல போகிறேன். நன்னா கேட்டுக்கோப்பா அப்படின்னு அந்த குரு ரூபத்துல இருந்து ஆச்சாரியார் சிஷ்யனுக்கு சொல்றார். சொல்ற தான் ஏவ சூக்ஷ்ம பூதானி व्योमादीनि परस्परं पंचीकृतानि स्थूलानि भवन्ति शृणु तत् क्रमम्. பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த व्योमादीनि இல்லையா, ஆகாசம் முதலான ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி முதலான பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம பூதானி. இந்த சூக்ஷ்ம பூதங்கள்லாம் இப்ப என்னாச்சு, பரஸ்பரம் சேரணும்னு நினைச்சிருந்தது, இப்ப சேர்ந்துருது, பரஸ்பரம் சேர்ந்துருது. சேர்ந்து வர உடனே அது என்ன ஆச்சு, பஞ்சீகரணம் அப்படின்னு ஆயிடுது. 5ம் ஒன்றாக சேரக்கூடியதற்கு பெயர் பஞ்சீகரணம். பஞ்சன்னா 5, கரணம்னா சேருது, பஞ்சீகரணம். இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து பஞ்சீகரணமாக்கப்பட்டு இப்ப என்னாச்சு, பஞ்சீகிருதானி ஸ்தூலானி பவந்தி. இப்ப நம்ம சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சூக்ஷ்ம சரீரங்களை உண்டு பண்ணிடுது. காரண சரீரத்துல இருந்து சூக்ஷ்ம சரீரம் உண்டாச்சு. சூக்ஷ்ம சரீரத்துல இருந்து இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்தூலமாக போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுது. பஞ்சீகிருதானி ஸ்தூலானி பவந்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதனுடைய கிரமத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன், கேளுங்கள் அப்படின்னு. எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த 5 பூதங்கள் இருக்கு. 5 பூதங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 5 கோலகங்களாக இருக்கு. 5 முட்டையை நீங்க எதிர்பாருங்க, ஒரு ரவுண்டா இல்லையா. 5 முட்டையை எதிர்பார்த்தீங்கன்னாக்க 5 தனித்தனியா இருக்கிறது. ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு, வாயுன்னு ஒண்ணு இருக்கு, அக்னின்னு ஒண்ணு இருக்கு, ஜலம்னு ஒண்ணு இருக்கு, பிருத்திவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்படி புரிஞ்சுங்க. இப்போ இந்த 5ல பஞ்சீகரணம் ஆகும்போது என்ன நடந்தது அப்படின்னாக்க, ஆகாசம்
தன்னுடைய 50% தான் வச்சுட்டு எடுத்து ஆகாசமானது. வாயு என்ன பண்ணிட்டு தன்னுடைய 50% அது வச்சுட்டு எடுத்து. அதுக்கப்புறம் அக்னியானது தன்னுடைய 50% ரீடைன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஜலமானது தன்னுடைய 50% ரீடைன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பூமியானது தன்னுடைய 50% ரீடைன் பண்ணிடுது. சரி சார், இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா சாஸ்திரம் சொன்னாதான் தெரியும் நமக்கு. வேற எதுவும் தெரியல. இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள்லாம் அங்க உட்கார்ந்து காட்டுல உட்கார்ந்து வேத மந்திரத்தை வைத்து கொண்டு லெபார்டரி எந்த ஒரு எலக்ட்ரானிக்கும் இல்லாம இதெல்லாம் கண்டுபிடிச்சதான ஒரு ஆச்சரியம். ஏன்னா அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, இங்க இருந்து 108 டைம்ஸ் இருக்கு சந்திரன், அங்க இருந்து 108 டைம்ஸ் அங்க சூரியன் இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நாசா சான்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் மூலமாக நம்ம ரிஷிகள் சொன்ன வாக்கும் வேதம் தான். வேதம் சொல்லாது எதையும் யாரும் எங்கேயும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்றது ஒரு பெரிய தியரி. அது விடுங்க இல்லையா, இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. இப்படி 50% ரீடைன் ஆயிடுது. இந்த கீழே இருக்கக்கூடிய 50% இல்லையா, அதுல இந்த ஆகாசமானது என்ன பண்ணிட்டு பாக்கி இருக்கக்கூடிய 4த்துக்கும் அரைக்கால் பங்கு கொடுத்துருது. அரை பாகத்தை தான் வச்சுன்றது, அரைக்கால் பாகத்தை மிச்ச 4க்கு அது கொடுத்துருது. கீழே இருக்கக்கூடியது 4 அப்படி சேர்ந்து போச்சு. அதுதான் பஞ்சீகரணம் பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகாசத்துல இருக்கக்கூடிய 50% தான் வச்சுட்டு ஆகாசத்துல கீழே இருக்கு இல்லையா, அதுல வாயு 1/8 அங்க வந்துருது, பக்கத்துல அக்னி 1/8 வந்துருது, ஜலம் 1/8 வந்துருது, பிருத்திவி 1/8 வந்துருது. அதை இங்க இப்ப புரியுற மாதிரி சொன்னா 50% தான் ரீடைன் பண்ணிடுது இல்லையா, 12.5%, 12.5%, 12.5%, 12.5% அதர் 4 வந்துருது. அதே மாதிரி ஆகாசத்துக்கு வாயு என்ன பண்ணிட்டு தன்னுடைய 50% வச்சுட்டு கீழே ஆகாசம், அக்னி, ஜலம், பிருத்திவியை இங்க சேர்த்து. அதே மாதிரி 3வதா இருக்கக்கூடிய அக்னி என்ன பண்ணிட்டு தன்னுடைய பாதியை வச்சுட்டு ஆகாசம், வாயு, ஜலம், பிருத்திவியை அங்க சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஜலத்துல என்ன பண்ண தன்னுடைய 50% ஆகாசம், வாயு, அக்னில இருந்து பிருத்திவியில இருந்து கொஞ்சம் எடுத்தது. பிருத்திவி என்ன பண்ணிட்டுன்னா தான் வச்சு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம் இந்த 4த்தையும் எடுத்துட்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த சேர்க்கை இருக்கிறது. இந்த சேர்க்கைக்கு பேரு பஞ்சீகரணம் அப்படின்னு பேரு. பஞ்சீகரணம்னு பேரு. இதை இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா அத ஸ்லோகத்துல அழகா சொல்ல போறார். இதே விஷயத்த நான் சொல்ல விஷயத்தை இப்படி பஞ்சீகிருத்தமாக 5 வகைப்பட்ட ஸ்தூல பூதங்களாக இப்படி ஆகிறது. எப்படி ஆகிறது அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சுருணு தற்கதம் தற்கிரமம், அது எந்த முறையாக இது சேர்ந்தது அப்படின்பதை இப்பொழுது சொல்லுகிறேன், கேளுங்கள். காதீனாம் பூதமே கைகம் சமமேவ த்விதா விபஜ்ய பாகம் தத்ராத்யம் த்யக்த்வா பாகம் த்விதீயகம் சதுர்தா விபஜ்யாத தமேகைகம் விநிக்ஷிபேத் சதுர்ணாம் பிரதமே பாகே கிரமேண ஸ்வார்த்தமந்தரா ததோ व्योमादि பூதானாம் பாகாः பஞ்ச பவந்தி தே ஸ்வஸ்வார்த்த பாகேன அன்யேभ्यः பிராப்தம் பாகசதுஷ்டயம் சயோஜ்ய ஸ்தூலதாம் யாந்தி व्योमादीनि யதா கிரமம். இப்படியாகத்தான் व्योमादीनि, இந்த व्योमம் முதலிய, व्योमம் அப்படின்னாக்கா ஆகாசம்னு பேரு, व्योमம் வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி இந்த 5ம் யதா கிரமம் இப்படித்தான் கிரமமாக சையோஜ்ய ஒண்ணுக்கு ஒன்னா சேர்ந்து ஸ்தூலதாம் யாந்தி ஸ்தூலத்தன்மையை அடைந்தது அப்படின்னு முடிச்சார் ஸ்லோகத்தை. எப்படி அப்படின்னு சொல்றார். ஒண்ணுல நம்ம சொன்னதுதான், அது சம்ஸ்கிருதத்துல சொல்லி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா புரிஞ்சுட்டாலும் காதீனாம் ஏகைக பூதம் அப்படின்னா கம் அப்படின்னா ஆகாசம், அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கம்னாக்கா ஆகாசம் இல்லையா. நம்ம நகத்துக்கு பேர் என்ன, நகம் அப்படின்னு பேரு. நகம் இதுக்குள்ள பாருங்க, 2த்துக்கு நடுவுல இடைவெளியே இல்லை, அதனாலதான் நகம் அப்படின்னு பேரு நமக்கு இல்லையா. நகம்னாக்கா என்ன அர்த்தம்,
கம் இல்லாதது அப்படின்னா கம்னா ஆகாசம். காதீனாம் ஆகாசம் முதலியவைகளில் இல்லையா ஏகைக்கம் பூதம் ஒவ்வொரு பூதங்களின் ஒவ்வொரு பூதத்தையும் சமமேவ சமமாக த்விதா விபஜ்ய ரெண்டு பாகமாக பிரித்து தத்ர ஆத்யம் பாகம் முதல் பாகத்தை விட்டுவிட்டு த்விதீயம் பாகம் இரண்டாவது பாகத்தை நான்காக பிரித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய 50% வச்சிருத்து செகண்ட்ல இருக்கிற 50 4 ஒன்னா சேர்க்க வச்சிருக்கு. த்விதீயம் பாகம் சதுர்தா விபஜ்ய அந்த இரண்டாவது போர்ஷன் கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை 4ஆக பிரித்து சுவிபஜ்ய நன்கு பிரித்து பிறகு ஏகைக்கம் துவார்த்தமந்தரா தன்னுடைய பாகத்தை தவிர ஆகாசம் தன்னுடைய பாகத்தை தவிர வாயு அக்னி ஜலம் பிருத்திவி கிட்டே அந்த 4 எடுத்தது இல்லையா. சுவார்த்தமந்தரா சதுர்ணாம் பிரதமே பாகே முதல் பாகத்துல கிரமமாக எடுத்து விக்ஷிப்பே வைத்துட்டு ததா பிறகு வியோமாதி பூதானாம் ஆகாசம் முதலிய பூதங்களுக்கு பஞ்சபாகாக 5 பாகங்கள் எப்படியாக ஏற்பட்டு விட்டது. எப்படி? ஸ்வஸ்வ அர்த்த பாகேன தன்னுடைய தானி பதத்தை அது வச்சிருந்துட்டு அந்நேபியா பிராப்தோ அங்கேருந்து மிச்ச 4ல இருந்து வந்ததை சேர்த்துட்டு பாக சதுஷ்டியம் 4 பாகங்களை சம்யோஜ்ய இல்லையா இப்படித்தான் அது ஸ்தூலதாம் யாந்தி அப்படின்னாரு. ஏன் ஆகாசம் ஒரு பூதமா எடுத்து பார்க்கணும். அது என்ன பண்ணிட்டு சரிசமமாக 2 பிரிச்சுட்டு அந்த 2 பாகங்களாக முதலாவதை தனியா வச்சுட்டு 2வது பாகத்தை 4ஆக பிரித்து வைத்து அந்த 4 பாகங்கள்ல ஒன்றை எடுத்து தனியாக வைக்கப்பட்டிருக்கும் முதலாவது பாதியோட தன்னுடைய பாதி நீங்களாக கலந்து விட்டது. இப்படித்தான் 4 பூதங்களும் ஒரு பூதத்தோட சேர்ந்தது. ஒரு பூதத்திலேயே அந்த 4 பூதங்கள் சேர்ந்தது. அதாவது தன்னுடைய ஆஃபர் ரீடைன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடியதை மாத்திரம் அரைக்கால் பாகத்தை அது கொடுத்துருது. இப்படித்தான் இந்த பஞ்சமகா பூதங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஸ்தூல சரீரம் ஸ்தூலம் அப்படின்ற பேர் வந்து ஸ்தூல பிரபஞ்சம் அப்படின்னு பேர் வந்துருது இல்லையா. இந்த பாகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதான் பஞ்சீகரணம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு பஞ்சீகரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பஞ்சீகரணத்துக்கு சுரேஸ்வராச்சாரியார் வார்த்திகம் எழுதியிருக்கார். சந்நியாச கிரந்தமாக இந்த பஞ்சீகரணம் கருதப்படுகிறது. ஏன்னா எப்படி இது சம்யோஜம் வருகிறதோ அதே மாதிரி ஞானம் ஏற்படும் போது இதனுடைய வியோகமும் ஏற்படுகிறது என்ற பெரிய தத்துவங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அது சைட்ல வச்சுப்போம். இந்த பஞ்சீகரணமானது சொல்லியிருக்கு. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. சாந்தோக்கிய உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஆகாசத்துக்கு ரூபமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, வாயுக்கும் ரூபம் கிடையாது. பஞ்சீகரணத்துல இதை எப்படி நீங்க எடுத்துன்னு வருவீங்க? அதனால இது 2 வராது. அக்னிக்கு ஜலத்துக்கு பிருத்திவிக்கு இந்த 3த்துக்கும் தான். ஏன்னா கண்ணால பார்க்கக்கூடிய ஐட்டங்கள் இதெல்லாம். ஸ்தூலம்னா என்ன அர்த்தம்? கண்ணால் பார்க்கக்கூடிய ஐட்டத்துக்கு பேர் தான் ஸ்தூலம்னு பேரு. ஞாபகம் வச்சுங்க. ஸ்தூல சரீரம்னா என்ன அர்த்தம்? தட் விச் யூ கேன் see. அதனாலதான் ஸ்தூலம். இப்ப இந்த 3க்கு ஸ்தூலம் வருதுன்றது சாந்தோக்கிய உபநிஷத் என்ன சொல்லுது? திரிவித்கரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க பஞ்சீகரணம்னு நம்ம சொல்றோம். அங்க என்ன சொல்லியிருக்காரு அந்த உபநிஷத்துல ஸ்வேதகேதுக்கு சொல்லும்போது திரிவித்கரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. திரிவித்கரணம் அப்படின்னாக்க 3ஆக இருக்கும் கூடிய தேஜஸ் அப்பு அன்னம் அப்படின்னு 3 பூதங்கள் தான். தேஜோ அப்பு அன்னமயா அப்படின்னு சொல்லி இந்த 3 தான் கலக்கும். திரிவித்கரணம்னு பேரு. ஆகாசத்தையும் வாயுவும் இங்க சேர்த்து 5 பூதங்களாக வைத்துக் கொண்டு பஞ்சீகரணம்னு சொல்வது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சந்தேகம் வரும். ஏன்னா கிளியர் கட்டா திரிவித்கரணம்னு சொல்லியிருக்கேன். நீங்க பஞ்சீகரணத்துக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்க. இந்த உலகம் எப்படி வந்தது? இந்த பிரபஞ்சம் பஞ்சீகரணத்துல வந்ததா திரிவித்கரணத்துல வந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இதை என்ன பண்ணிட்டா இந்த திரிவித்கரணம் எழுதும் போது ஆச்சாரியர் இதை கிளாரிஃபை பண்ணிவிட்டாரு. அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை போய் படிச்சீங்கன்னா திரிவித்கரணம் பண்ணும்போது அப்பா இதை பஞ்சீகரணம்னு தான் எடுத்துக்கணும் நீ அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த விஷயத்தை இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். அமுஷ்ய பஞ்சீகரணஸ்ய அப்ராமான்யம் ந சங்கியதாம்
உபலக்ஷணம் அஸ்யாபி தத்ரிவித்கரண ஸ்ருதிஹி. அமுஷ்ய பஞ்சீகரணஸ்ய சார் திருவித்கரணம் தான் சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. நாங்கெல்லாம் சாமவேதி. சாந்தோக்கிய உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதாங்கிறது. அங்கதான் தத்துவமசி வருது. சதேவ சௌமிய இதமந்திர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் பிரம்மா போன்ற விஷயங்கள்லாம் அங்க சொல்லியிருக்கு. ஆகையினால சாந்தோக்கிய உபநிஷத்தை முக்கியமா கருதுறதுனால அங்க இருக்கக்கூடிய திருவித்கரணத்தை தான் நாங்க பிரமாணமா ஒத்துப்போம். பஞ்சீகரணம் அங்க சொல்லப்படவில்லை, உபநிஷத்துல சொல்லப்படவில்லை, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு தயவு செய்து சந்தேகப்படாதீங்க. அமுஷ்ய பஞ்சீகரணஸ்ய அப்பிராமான்யம் ந சங்கியதாம். இப்படி டவுட் படாதீங்க, கேட்கப்படக்கூடாது. ஏன்னா அங்கேயே உபலக்ஷணம் அஸ்யானி இந்த திருவித்கரண ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்கு. உபலக்ஷணமாகத்தான் இதை எடுத்து பஞ்சீகரணத்திற்கு உபலக்ஷணம் தான் இது. பஞ்சீகரணத்தை சொல்றதுதான் திருவித்கரணம்ன்ற ரீதியில சொல்லியிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அதுதான் மெயின். இது நான் உனக்கு சொல்லியிருக்கேன் உபலட்சணமாக சொல்லி, பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணமாக இந்த திருவித்கரணம் சொல்லியிருக்கேன்றதுனால ஒண்ணு. ரெண்டு, பஞ்சானாமபி பூதானாம் 402 ஸ்ரூயதே அந்யத்ர சம்பவஹ ததா பிராமாணிகம் பஞ்சீகரணம் அந்யதாம் புதைஹி அப்படின்ட்டாரு. மன்யதாம் புதைஹி, புத்திசாலியாக இருக்கக்கூடிய படித்தவர்கள்லாம் எப்படி தெரியுமா எண்ணுகிறார்கள்? பஞ்சானாமபி பூதானி 5 பூதங்களுடைய சம்பவஹா ஸ்ரூயத்தே அந்யத்ர. எங்க அந்யத்ர? ஒரு இடத்துல பஞ்சானாமபி பூதானாம் சம்பவஹா அந்யத்ர ஸ்ரூயத்தே ஒரு இடத்துல சொல்லியிருக்க. எந்த இடத்துல சொல்லியிருக்கு? தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. தைத்திரிய உபநிஷத்துல கிளியர் கட்டா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிகே அக்னேராபா அத்ய பிருத்திவின்னு சொல்லியிருக்குப்பா. அப்படி அந்யத்ர வேற ஒரு இடத்துல தைத்திரிய உபநிஷத்துல பஞ்சானாமபி பூதானாம் 5 பூதங்களுடைய சம்பவஹா உற்பத்தியானது ஸ்ரூயத்தே இல்லையா, சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது. ததஹா இல்லையா புதைகி. ஆகையினாலதான் புத்திசாலிகள் அறிவாளிகள்லாம் என்ன பண்றாங்க? பஞ்சீகரணம் பிராமாணிக்கம் மன்யதான். உண்மையிலேயே அதனாலதான் பஞ்சீகரணம் பிரமாண சித்தமான ஒரு கிரந்தம் தான். ஏன்னா ஒரு உபநிஷத்துல சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்துல அதுக்கு உபலட்சணம்னு சொல்லியிருக்கு. இதை விட என்ன உங்களுக்கு கிளியரா கேட்டோம்னா பஞ்சீகரணம் சித்தியில சொல்லப்பட்டதுதான், சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே திருப்பி பூர்வபக்ஷி வந்துட்டான். அவனுக்கு இன்னொரு இப்போ டவுட் வந்துருக்கு. சார் பஞ்சீகரணத்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, பிரத்யக்ஷம் முதலான பிரமாணத்துக்கு விரோதம் ஏற்படுமே சார். கண்ணுக்கு தெரியறது தானே ஸ்தூலம். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? கண்ணுக்கு தெரியாது, பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக இருந்து இருக்கக்கூடியது தானே சார் ஆகாசமும் வாயுவும். அப்படின்னா என்ன இல்லையா, அது அதனுடைய தர்மம் என்ன? இடம் தருது, அசையறது இல்லையா, அதுதான் அதனுடைய தர்மம். அக்னி ஜலம் இதெல்லாம் கண்ணால பார்க்கப்படுகிறது இல்லையா. இப்படி இருக்கிறதுனால பஞ்சீகரணம் பிரமாணம் என்று கொஞ்சம் நினைக்க முடியாத அப்படின்னு சொன்னார். அது கரெக்ட் தானே? திருவித்கரணம் சொன்னது தானே கரெக்ட். பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணம்னு சொல்றீங்க, அது எனக்கு என்ன பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்கு. பிரத்யக்ஷாதி விரோதஸ்யாது அந்யதா கிரியதே யதி ஆகாஷவாயுவோஹோ தர்மஸ்து வன்யாதௌ உபலப்யதே அப்படின்னு இங்கதான் அவன் மாட்டினான். யதா ததா ஆகாஷவாயுவோஹோ ந அஜ்ஞாதேர் தர்ம ஈக்ஷ்யதே அதோ அப்ராமாணிகம் இதி ந கிஞ்சிதபி சிந்த்யதாம். பாருங்க, அந்யதா எதி கிரியதே சேத், வேறு விதமாக நம்ம பார்த்தோம்னா பாருங்க, பிரத்யக்ஷாதி விரோதா சியாத். பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்க சார். கண்ணுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அக்னி கண்ணுக்கு தெரியுது, நமக்கு தெரியும் அக்னி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி ஜலம் இருக்கிறது நல்லா தெரியும், தொட்டு பாக்குறேன் இல்ல. அதே மாதிரி பிருத்திவி இருக்கு, சுரண்டி பாக்குறேன், தொட்டு பாக்குறேன், அடிச்சு பாக்குறேன், ஏதோ பண்ணி பாக்குறேன், கரெக்டா இருக்கு. வாயுவை நான் பார்க்க முடியாது, ஆகாசத்தை பார்க்க முடியாது, உணரத்தான முடியும். ஆகிய திருவித்கரணம்னு சொல்றது கரெக்டா இருக்கு
அது மட்டும் இல்ல, ஆகாஷ வாயுவோஹோ தர்மஹா தூ இல்லையா, ஆகாசத்தினுடைய தர்மமும் வாயுவனுடைய தர்மமும் தேஜஸ்ல நன்னா காணப்படுகிறது. பாருங்க இல்லையா, ஆகாசத்தினுடைய தர்மம் என்ன, இடம் தருவது இல்லையா, அதான் இந்த பூமியில இடம் தந்திருக்க, அக்னிக்கு தான் தந்திருக்க, ரைட்டு. வாயுவனுடைய தர்மம் என்ன, அசையறது, அதான் இந்த நெருப்பு தான் அசையறது. சோ நீங்க நெருப்பு ஜலம் பிருத்திவி 3 சேர்ந்தாலே போதும், இந்த உலகம் வந்திருக்குன்னு சொல்றது தானே நியாயம். எதுக்கு ஆகாசத்தையும் வாயுவையும் கட்டி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டா, ததா ஆகாஷ வாயுவோகோ அக்ஞாதேகே தர்மம் ந ஈஷ்யதே. பாருங்க, வாயுவிலையும் ஆகாசத்திலையும் தேஜஸ்வனுடைய தர்மம் காணப்படவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க, பஞ்சீகரணமாச்சுன்னா இது இந்த தர்மங்கள்லாம் அதுல இருக்கணும்ல, ஆகாசத்துல அது இல்லையே, வாயுல இல்ல, தேஜஸ்ல இருக்கு, ஜலத்துல இருக்கு, பிருத்திவியில இருக்கு இல்லையா. ஆகையினால தேஜஸ் அப்பு அண்ணா இந்த 3 திருவிக்கரணம் அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொன்னது கரெக்டா இருக்க. அதஹா அப்பிராமாணிக்கம் இது கிஞ்சிதபி நிச்சித்யதான். அதனால இது பிராமாணிக்கம் அல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், என்ன புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆகாஷாத் வாயு, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி வந்தது, அக்னியில ஜலம் வந்தது, ஜலத்துல இருந்து பிருத்திவி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப முதல்ல பிறந்தவர் யாரு, ஆகாசம். அந்த ஆகாசத்திலிருந்து பிறந்ததுதான் வாயு. அதனால பாருங்க, அப்பா அவனுடைய குணம் பிள்ளைக்கு இருக்குமா இருக்காதா? ஆகாசத்தினுடைய குணம் என்ன, எல்லாருக்கும் அவகாசத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா, சப்தத்தை கேட்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு, சப்த குணக்கம் ஆகாஷம் இல்லையா. இப்ப முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அந்தந்த இதுக்கு என்ன டெபினிஷன் பார்த்தோம்னாக்கா நமக்கு புரியும். இப்போ பிருத்திவிக்கு லட்சணம் என்ன அப்படின்னாக்க, கந்தவதி பிருத்திவி அப்படின்னா, கந்தத்துடன் கூடினது எதுவோ அதுக்குதான் பூமின்னு பேரு அப்படின்னு நையாயிக்கம் வச்சுட்டான் இல்லையா. சீதஸ்பர்ஷவத்யா ஆபஹா, தொட்டானாக்க சூடில்லாத ஒரு ஸ்பர்ஷம், சீதமான ஒரு ஸ்பர்ஷம் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் தண்ணி அப்படின்னா. உஷ்ணஸ்பர்ஷம் எதுக்கு இருக்கோ அதுக்கு தேஜஸ் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னா, உஷ்ணஸ்பர்ஷம் எதுவோ அதுதான் தேஜஸ் அப்படின்னு பேசிருக்கான். அப்புறம் சப்த குணக்கம் ஆகாசம், சப்தத்தை கேரக்டரைஸ் பை டிஸ்டிங்க்டிவ் குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்க, அதை கேரக்டரைஸ் பண்றதுதான் ஆகாசம் இல்லையா. சப்த குணக்கம் ஆகாசம். ஆகாசம்னா என்னன்னா சப்தம். இப்ப நான் பேசுறேன், நீங்க இருக்கீங்கன்னா இது எங்க டிராவல் ஆகுது இந்த சப்தமானது இல்லையா, இங்கதானே டிராவல் ஆகுது. சப்த குணக்கமானதான் ஆகாசம் இருக்கு அப்படின்றது தெரியாது. ஓகே, அந்த ஆகாசத்துல இருந்து வந்த வாயுல இப்ப என்ன ஆச்சு, அதுக்குன்னு ஒரு ஸ்பர்ஷம் அப்படின்றதுதான் ஆகாசத்து வாயுனுடைய குணம். இப்போ அந்த வாயுல ஆகாசத்தினுடைய குணமும் சேர்ந்துதான் இருக்கு பாருங்க. உஸ்ன்னு காத்தடிக்கிறது அப்படின்றான், பயங்கர காத்து சார், அவன் அடிக்கிறது சார் அப்படின்றான். சோ அந்த வாயுல ஆகாசத்தினுடைய காரணமாக இருக்கக்கூடிய, அப்பாவாக இருக்கக்கூடிய ஆகாசத்தினுடைய குணம் பிள்ளையாக இருக்கக்கூடிய வாயுக்கும் வந்து ஒட்டுண்டிருக்கு. பிளஸ் வாயுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, ஸ்பர்ஷம். இது ரெண்டும் சேர்ந்துதான் அங்க அக்னிக்கு வந்தது. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் பாருங்க. அக்னிக்கு என்ன வந்தது, தன்னுடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருந்து என்ன அந்த சப்தமும் வந்துருது, அப்புறம் ஸ்பர்ஷமும் வந்துருது. இப்ப நீங்க நெருப்பு எரியும் போது ஒரு சவுண்டும் வருது, கையை வச்சு வேணா பாருங்க, சுடுறதா இல்லையா, சுடுறது ஸ்பர்ஷம் இருக்கா இல்லையா. ஸ்பர்ஷ குணமும் வந்துருது, சப்த குணமும் வந்துருது. அதுக்கு இல்லாம இதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்க, உஷ்ண குணம்னு ஒண்ணு இருக்கு, அந்த உஷ்ணமும் அதுல வந்துருது இல்லையா. இப்ப ஜலத்துல பாருங்க, இந்த 3 சேர்ந்து வருது ஜலத்துல. அதுக்கு என்ன வருது, அது சப்தமும் இருக்கு, அக்னியினுடைய தன்மை H2O இருக்கு அதுக்கு இல்லையா. வாயுனுடைய தன்மை ஸ்பர்ஷமும் இருக்கு, அதனாலதான் சீத ஸ்பர்ஷம் வந்து தொட்டு பாத்தீங்கன்னா. சோ இந்த 3 குணங்களும் சேர்ந்து இதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா. அது என்ன, சீத ஸ்பர்ஷம்னு ஒண்ணு இருக்கு.
அந்த வாயு கிட்ட இருந்து வந்த ஸ்பர்ஷத்தை எடுத்துருந்தது, H2O அக்னியில இருந்து எடுத்திருந்தது, சப்தத்தை எடுத்திருந்தா தனியாக இது ஓடக்கூடிய தன்மை, இது தொட்டானா சில்லுன்னு இருக்கக்கூடிய தன்மை, அப்படிப்பட்ட குணத்தையும் இது சேர்த்து. சரி, அதுல இருந்து வந்த பிருத்திவியில இது எல்லாம் சேர்ந்து இருக்கு. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம் எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஆனா கந்தம் இல்ல. இப்ப பாருங்க, அக்னியில கந்தம் இல்ல, ஜலத்துல கந்தம் இல்ல, வாயுல கந்தம் இல்ல, ஆகாசத்துல கந்தம் இல்ல. ஆனா பிருத்திவியில இருந்து வந்திருக்கு. பிருத்திவியில முன்னாடி இருக்கிறதுக்கு அது இருக்காது. நீங்க நீங்க ஜலத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க அதுல சப்தம் இருந்தது, ஸ்பரிசம் இருந்தது, ரூபம் இருக்கு, ரூபமும் இருக்கு, தேஜஸ் அக்னி ரூபமாக இருக்கு, அப்புறம் சீத ஸ்பர்ஷமும் இருக்கு. இந்த 4 குணமும் அங்க இருக்கு. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா 5வது குணம் இல்ல. அக்னிக்கு தேடினீங்கன்னா அந்த ஜலத்தினுடைய குணம் சீத ஸ்பர்ஷம் இல்ல, அப்புறம் ஸ்மெல் இல்ல. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னாக்கா இந்த அக்னிக்கு இல்ல. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, ஒண்ணுல இருந்து ஒண்ணு உழாகும் போது அந்த குணமும் சேர்ந்து 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 வருது. அப்படி வந்ததுதான்பா இந்த அக்னிக்கு. காரணத்துல இருந்து காரியத்துக்கு வந்த குணம்பா இது. நீ என்ன சொல்ற? அது ஆகாசமும், அதான் தேஜஸ்லயே 3 குணமும் இருக்கு, அதனால நீங்க எதுக்கு ஆகாசத்தையும் வாயுவையும் எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறிய? அது தப்புப்பா. ஆகாசத்துல இருந்து வாயுல தானே இந்த குணம் வந்தது. காரணத்தை விட்டுட்டு காரியத்தை பத்தின நீ எப்படிப்பா எடுப்ப? அதனால நீ சந்தேகிக்கிறது தப்பு. திருவித்கரணமாக இருந்தாலும் பஞ்சீகரணம்னு ஸ்ருதி சொன்னதை நீ ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். இதைத்தான் அதனால்தான் புதைஹி மன்யதாம்னு வேற சொல்லியிருக்கேன். எல்லா படித்தவர்களும், எல்லா ரிஷிகளும், எல்லா முன்னோர்களும் அதை ஒத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நீ என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? பிரமாணம் எப்படி சார் அப்படின்றதுக்கு இப்போ சமாதானம் சொன்னார். காம்ஷ வியாப்திஷ்ச கவ்யாப்தி வித்யதே பாவகாதிஷு தேனோபலப்யதே சப்தஹ காரணஸ்ய அதிரிக்தஹ. பாவகாதிஷு அப்படின்னாரு. பாவகாதிஷு அப்படின்னாக்க அக்னி. அக்னியில காம்ஷ வியாப்தி, ஆகாசத்தினுடைய வியாப்தியும், ஆகாசத்தினுடைய வியாப்தி, ஆகாசத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சப்தத்தினுடைய வியாப்தியும் வித்யத்தை இருக்கிறதுனால தேன அதிரேக தேன காரணஸ்ய அதிரேகதா இல்லையா? ஆகையினால அதுல அதிகமா அதிரேகதகான அதிகமாக காரணத்தினுடைய சப்தமானது காணப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் ததா நபஸ்வதோ தர்மஹா அப்படி அக்ஞாதௌ உபலப்யதே. அதே மாதிரிதான் நபஹா அப்படின்னாக்கா ஆகாசம், ஆகாசத்தினுடைய தர்மமும் அக்னியில காணப்படுகின்றது. ந ததா வித்யதே வியாப்திஹி வன்யாதேஹே கனபவத் வன்யாதேஹே கனபஸ்வதோஹ நபஸ்வதோஹ. நபஹா இல்லையா? கன ஆகாசம், நபஹான வாயு. அது மாதிரிதான் ஆகாசத்திலையும் வாயுவிலையும் வன்யாதேஹே வியாப்தி ந வித்யதே. தேஜஸனுடைய வியாப்தியானது வாயுல ஆகாசத்தினுடைய வியாப்தி காணப்படுகிறது. ஆனா வாயுல தேஜஸனுடைய வியாப்தியானது காணப்படவில்லை. அக்னியில ஆகாசனுடைய வியாப்தி, வாயுவனுடைய வியாப்தி காணப்படுகிறது. ஆனா ஜலத்தினுடைய வியாப்தியானது காணப்படவில்லை இல்லையா? இப்படி புரிந்து கொண்டோம்னால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, காரண ரூபமாக இருக்கக்கூடியது ஆகாசமும் வாயுவும் எல்லாத்திலையும் சேர்ந்துதான் இருக்கு. அதனால திரிவித்கரணத்தை நீங்க உபலட்சணமாகத்தான் எடுத்துக்கணும். பஞ்சீகரணம் தான் ப்ராப்பர் அப்படின்றது. சூக்ஷ்மத்வாத் அம்சகா வியாப்தேஹே தத் தர்மோ ந உபலப்யதே காரணஸ்யானுரூபேன காரியம் சர்வத்திர திஷ்யதே. பாருங்க, காரியமானது எல்லா இடத்திலையும் அனுரூபமாக காணப்படுகிறது இல்லையா? ஆகாசத்தினுடைய குணமானது வாயுல காணப்படுகிறது, வாயுவினுடைய குணமானது அக்னியில காணப்படுகிறது, அக்னியினுடைய குணமானது ஜலத்துல காணப்படுகிறது, ஜலத்தினுடைய குணமானது பிருத்திவியில காணப்படுகிறது. இப்படி காரியமாத்துல சர்வத்திர காரியம் திருஷ்யத்தே. ஆகையினால தஸ்மாத் பஞ்சீகிருத்தேரப்பி தஸ்மாத் பிராமான்யம்
இஷ்டவியம் புதைஹி பஞ்சீகிருதே அபி. ஆகையினாலதான் பஞ்சீகரணத்துக்கு பிராமான்யமானது புதைஹி ஏஷ்டவியம் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்றது. பஞ்சீகரண பிரக்கிரியையானது சாஸ்திரத்துடைய சம்பந்தம் தான். பஞ்சீகரணம் தான் எல்லா இடத்துக்கும் சொல்லி இருக்கு. திரிவித்கரணம் சொல்ல போதிலும் அது ரெண்டுத்தையும் அசியூம் பண்ணி சொல்லி இருக்கு அப்படின்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுல இருந்து தேஜஸ், தேஜஸ்ல இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து அந்த கிரமத்துலதான் பஞ்சபூத சிருஷ்டியானது ஏற்பட்டிருக்கு இல்லையா? அந்தந்த பூதங்கள் ஒரு பூதங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு காரணஸ்வரூபமாக இருக்கு. காரணஸ்வரூபத்துல இருக்கக்கூடியது காரியத்துல வியாப்தியாக வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்படி பஞ்சீகரண கிரியையினால்தான் தேஜஸ்ல ஆகாச அம்சம், வாயுவினுடைய அம்சங்கள்லாம் இருக்கு. ஏன்? ஆகாசமும் வாயுவும் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு புரிந்து கொண்டாமே. ஆனால் இது பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் இல்லை. பஞ்சீகரணம் பிராமாணிகம் தான், அது சாஸ்திர சம்பந்தம் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூதத்திற்கும் ஏற்பட்ட குணங்களையும் அவைகளை கிரகிக்கக்கூடிய இந்திரியங்களும் அவைகள்ல ஏன் அவைகளை கிரகிக்கின்றன அப்படின்ற இந்த விஷயத்தும் ஒவ்வொன்றுத்துக்கும் அதிஷ்டான தேவதை யாரு அப்படின்றதையும் சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு இந்த 5 குணத்தையும் 5 பஞ்சபூதங்கள்ல இருந்தும் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு இப்ப சொன்னோம். ஆகாஷ சப்த குணக்கம் ஆகாசம், சீத ஸ்பர்ஷவத்தியா ஆபஹா அப்படின்னாரு, உஷ்ணஸ்பர்ஷவான் அக்னிஹி அப்படின்னாரு, ரூபரகித ஸ்பர்ஷவான் வாயு அப்படின்லாம் நையாயிக்க நமக்கு ஒவ்வொன்று. கந்தவதி பிருத்திவி, பிருத்திவியானது கந்தத்துடன் கூடினது அப்படின்லாம் சொல்லியிருக்கக்கூடியது. இந்த 5 பூதங்கள்ல இருந்தா நமக்கு விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம். கண்ணுக்கு வேண்டிய விஷயம் இல்லையா, காதுக்கு வேண்டிய விஷயம் பாட்டு, ராகம், கண்ணுக்கு வேண்டியதான வீடியோ எல்லாம் வந்து ரூப, ரச, ஸ்பர்ஷ, கந்த உலகத்துல இருக்கக்கூடிய 5 ஞானேந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய ஞான விஷயங்களாக இருக்கக்கூடியது இருக்க. இந்த 5 தான் ஸ்தூலமான பிரபஞ்சமாக வந்திருக்கிறது. அந்த ஸ்தூல பிரபஞ்சத்தினுடைய ஒரு சேர்க்கை தான் நம்மளுடைய உடம்புலையும். நம்மளுடைய உடம்புலையும் ஆகாசம் இருக்கா? இருக்கு. வாயு இருக்கா? இருக்கு. தேஜஸ் இருக்கா? வயிற்றுல இருக்க 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்க அக்னியானது இருக்கு. ஜலமானது இருக்கா? இருக்கு இல்லையா? மலமானது இருக்கா? பிருத்திவியானது இருக்கா? இருக்கு. இப்படித்தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த உலகமும், ஸ்தூல தேகமாக சரீரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பும் இருக்கிறது. வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இருக்கிறது. இதை 2 புரிந்து கொண்டு வேண்டானால் இல்லையா, வெஷ்டி சரீரம், சமஷ்டி சரீரம் எல்லாம் சேர்ந்ததுதான் கிராஸ் பாடி எனக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்லி, இந்த கிராஸ் பாடிக்கு எப்படி இந்த குணங்கள்லாம் வந்துட்டு இந்த பஞ்சீகரணத்தினால உண்டான குணங்களை பத்தி இப்ப சொல்ல போகிறேன். அவதாரைய அப்படின்னு அனேன உத்பூத குணகம் பூதம் வக்ஷே அவதாரைய. நல்லா கவனிக்கப்பா. சப்தைக குணம் ஆகாசம் அப்படின்னாரு. சப்தைக குணம், சப்தம் மட்டும்தான் குணம் ஆகாசத்துக்கு அப்படின்னாரு. சப்தம் என்ற ஒரே குணம் தான் ஆகாசத்துக்கு. ஸ்ரீ சப்த ஸ்பர்ஷ குணம் அனிலஹா. சப்தமும் ஸ்பர்ஷம் இந்த ரெண்டுமே, சப்தம் ஸ்பர்ஷம் 2 குணம் உள்ளது. எது? அனிலஹா அப்படின்னாக்கா வாயு. ஏன் அனிலஹான்னு? நிலையா ஒரு இடத்துலயும் இல்லாம இருக்கு, அதனால அதுக்கு பேர் அனிலஹான்னு பேரு. நிலையாக ஒரு இடத்துல இல்லாததுனால அனிலஹா அப்படின்னு பேரு. வாயுல அந்த குணங்கள் சப்தமும் இருக்கு, அதனுடைய குணம் ஆகாசத்துல இருந்து வந்த சப்தமும் இருக்கு, அதனுடைய குணமான ஸ்பர்ஷமும் இருக்கு இல்லையா? தேஜஸ் சப்த ஸ்பர்ஷ ரூபைஹி அப்படின்னாரு. இப்போ தேஜஸுக்கு பாருங்க, சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் இல்லையா? ரூபமும் இருக்க, அதுக்கு கண்ணுக்கு பாக்குற மாதிரி ஒரு ரூபம் அதுக்கு வந்துருக்கு. இப்படி 3 குணங்களும் குணவத்து கிரமாத் இல்லையா? காரண கிரமாத், காரணத்திலிருந்து 3 குணங்களும் கிரமமாக வந்து விட்டது. ஆபஹா சதுர்குணாஹா. ஜலத்துக்கு 4 குணங்கள் என்னென்ன? சப்த ஸ்பர்ஷ ரூப ரச. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம் இவைங்க இந்த 4 குணங்களும் ஜலத்துல இருக்கு.
அதே மாதிரி வாசனையோட சேர்ந்து ஏதை சதுர்பிஹி கந்தேன சக பஞ்சகுணா மகி. இந்த மகி என்றால் பிருத்திவி. இந்த பிருத்திவியானது என்ன பண்ணிருக்கு? ஏதைஹி சதுர்பிஹி கந்தேன, இந்த 4 குணங்களோட சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் என்ற 4 குணத்தோட வாசனை என்ற குணத்தோட சேர்ந்து மகி பஞ்சகுணா 5 குணங்களும் இங்கே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இல்லையா? இப்படி ஆகாசத்துக்கு அம்சமாக இருக்கிறதுனால ஸ்ரோத்திரம் வந்தது இல்லையா? அதே மாதிரி வாயுனுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஸ்பர்ஷம் தொக்கிந்திரியம் வந்தது. தேஜஸுடைய குணம் இருக்கிறதுனால கண்ணு வந்தது. அப்புறம் ஜலத்தினுடைய அம்சம் இருக்கிறதுனால நாக்கு வந்தது. பிருத்திவியினுடைய அம்சம் இருக்கிறதுனால மூக்கு வந்தது அப்படின்லாம் சொல்ல போறார். இத 410 முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.